போன கிளாஸில் வந்துட்டு இதை பற்றி பார்த்துருந்தோம்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஒரு நார்மலான மினிமலான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ டேஷ்போர்ட்டுக்காக, அதாவது யூஸரோட டேஷ்போர்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டாஸ்க் கெட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஃபீல்டு ஒன்று வச்சுருந்தோமே தவிர இந்த டாஸ்க்குக்கான ப்ரையாரிட்டியை பற்றி பேசலை. ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு இம்பார்ட்டண்டான டாஸ்க்கா இல்லை வந்துட்டு என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பற்றி நம்ம மென்ஷன் பண்ணலையே. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த ப்ரையாரிட்டி லெவலை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த இடத்துல எப்படி ப்ரையாரிட்டி லெவலில் வந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது சூஸ் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு செலக்ட் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட், ஸோ நான் ஐடியையும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வைக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் லெவல், ஓகே. ஸோ இந்த மாதிரி வைக்கேன். அண்ட் கீழுக்கு வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், அதாவது செலக்டுக்குள்ள ஆப்ஷன் தானே வைக்கணும். ஸோ ஆப்ஷன், ஓகே, இதில் லோ, அதே ஒரு ஆப்ஷன் மீடியம், அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு ஹை. ஓகே. ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு 4ஆவதாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இவருக்கு வந்துட்டு ஓகே இந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு இது ஒரு ஆப்ஷனாக இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்து பார்ப்போம், அதாவது ஒரு லேபிளில். இப்போ லேபிளில் வந்துட்டு அதே இம்பார்ட்டன்ஸ் லெவல். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸை காப்பி பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ள போடுறேன், வேறு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இவரை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஜி. ஸோ மீடியம், ஹைட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஓகே. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இவருக்கு ஸ்டைல் எட் பண்ணிவிட்டு நீ மற்ற விஷயத்தை பார்ப்போம். கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஃபோம் வித் வந்துட்டு ஒரு 100 பிக்சல்ஸ், 100%. border radius வந்துட்டு ஒரு 5 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 30 பிக்சல். பேடிங் 10%. ஓகே, இது போதும். அண்ட் ஸோ ஹைட் எட் பண்ணாமல் பேடிங் எட் பண்ணாலே போதும். அண்ட் இதுக்கு மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல். மார்ஜின் பாட்டம் ஏன் எட் பண்ணிக்கிச்சுன்னா அந்த இப்போ மார்ஜின் பாட்டம் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த ஆப்ஷனும் அந்த எட் டாஸ்க் அப்படிங்கிற பட்டனும் ரெண்டுமே மேஜ் ஆகிருக்குது, ரெண்டுமே அதாவது சேர்ந்துருக்குது. அப்படி சேர்கிறத கொஞ்சம் பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பேசிக்கான நம்ம ஒரு எட் டாஸ்க் இம்பார்ட்டன்ஸ் லெவல் அந்த மாதிரி ஒரு நார்மலான இது செஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எட் பண்ணுறது டேட்டா பேஸுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வேலை அது. இப்போ எட் பண்ணுறது டேட்டா பேஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டேட்டா பேஸில் வந்துட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஆனால் நம்மளோட டாஸ்க் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸில் வந்துட்டு டாஸ்க்குக்கான டேபிள் இல்லை. ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் எஸ்கியூஎல் கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் அதுக்கான கோட் பண்ணணும். கோட் வந்துட்டு என்னென்னு சொன்னால் க்ரியேட் டேபிள், அவங்கள பேர் டாஸ்க் அப்படின்னு வைக்கணும். இப்போ இதுக்கான டேட்டா வந்துட்டு இப்போ டாஸ்க்கை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று வைக்கணும். ஸோ நான் அதுக்கு ஐடி இன்ட் அப்படின்னு வைக்கேன். ஸோ இவரை வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைமரிக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம வழக்கம் போல் டாஸ்க். ஓகே, இதுக்கு வார்ச்சர் ஒரு 250 அந்த மாதிரி கொடுப்போம். இவருக்கு வந்துட்டு நம்ம நோட் நாள் அப்படி கொடுக்கணும். ஓகே, நொட் நாள் வந்துட்டு ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் என்டர் பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நொட் நாள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. சிம்பிளாக அந்த பாக்ஸ் வந்து எம்டிஆர் இருக்கப்படா, எம்டிஆர் இல்லாமல் ஏதாவது வந்து கொடுக்கணும், இதான் விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு டாஸ்க் எட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இடத்த நம்ம வந்துட்டு வார்ச்சரும் யூஸ் பண்ணலாம். ஸோ வார்ச்சர் யூஸ் பண்ணாமல் என்ன செய்வோம் சொன்னால் ஈனம் யூஸ் பண்ணுவோம். ஈனம் எதுக்குன்னு சொன்னால் அவர் வந்துட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இங்கே டேட்டா நம்மளோட வெப்பேஜில் கூட ஆப்ஷன் தான் வச்சுருக்கோம், 3 ஆப்ஷன் வச்சுருக்கோம், லோ, மீடியம், ஹை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈனம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈனம் என்னன்னு சொன்னால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஈனம் இப்போ நம்ம என்ன சொன்னால் ப்ரெக்கெட்டுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் லோ, மீடியம், லோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியம், அதுக்கப்புறம் ஹை. ஓகேவா? ஸோ ஹை. இவருக்கும் நான் அதே மாதிரி நோட் நாள் அப்படின்னு கொடுப்பேன்.
அடுத்து வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு எப்போ க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க தானே வேணும். ஸோ அதனால் நான் என்ன செய்யணும், டைம் ஸ்டாம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட்டட் அப்புறம் அதில் வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் டிஃபால்ட், அதில் வந்துட்டு கரண்ட் டைம். ஸோ கரண்ட் டேட், கரண்ட் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேபிளை ரன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ டேபிள் க்ரியேட் ஆகிட்டு இங்கே இருக்க டாஸ்க், இந்த டாஸ்கில் வந்துட்டு எதுவுமே இப்போதைக்கு என்டர் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ நான் யூஸர் பேஜுக்கு போகிறேன். பேஜில் இருந்துட்டு இப்போ என்ன செய்வோம், நம்ம இங்கே எட் பண்ணுறது அங்கே எட் ஆகணும். ஸோ இதுதானே விஷயம். இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், பிஹெச்பி டேகை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டாஸ்க்கை எட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த டாஸ்க்கை எட் பண்ணகளை வந்துட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால், வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. இப்போ 2-3 வகையில் வந்துட்டு இந்த டாஸ்க் எட் பண்ணலாம். ஓகேவா? 2-3 வழி இருக்கு. அதில் முதலாவது வழியை நான் இப்போ சொல்கிறேன், ரெண்டாவது வழியை வந்துட்டு அடுத்தடுத்து இதில் சொல்கிறேன். இப்போ டாஸ்க் எட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் வழி என்னன்னு சொன்னால், சேம் பேஜ்லேயே நம்ம இந்த டாஸ்க் எட் பண்ணுறதுக்கான தேவையான வேலையில் செய்யலாம். இப்போ அதே தான் செய்ய போகிறேன். இப்போ இஃப் ஓகே வழக்கம் போல் சர்வர் ஓகே, இப்போ போஸ்ட் எட் பண்ணிக்கும். ஸோ போஸ்ட் எட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே நம்ம என்னென்ன டேட்டா கொடுக்க போகிறோமோ அந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லேபிளில் இருந்து நம்ம டாஸ்க்கோட இதை எடுக்க போகிறோம். அதாவது டாஸ்க் என்ன டாஸ்க் எட் பண்ணிக்கணும் எடுக்க தானே, அந்த டாஸ்க் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்கும். ஸோ என்ன செய்கிறேன்னு சொன்னால், இங்கே போயிட்டு ஒரு வேரியபிள் நேம் விடுவீங்க, டாஸ்க் ஈக்குவல் டு போஸ்ட், இதில் இருக்கக்கூடிய டாஸ்க் ஏஎஸ்கே டாஸ்க் அதில் இருக்கு. ஸோ இந்த இடத்த டாஸ்க் பண்ணுறீங்க. ஸோ டாஸ்க் எடுக்க. அண்ட் ரெண்டாவது நமக்கு என்ன தேவை, நமக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல் தேவை. ஸோ இதுக்கும் அதே விஷயந்தான். நான் இங்கே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ். ஸோ நாம் இப்போ எடுத்த டேட்டா வந்துட்டு சரியாக இருக்காண்டு பார்க்குறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எக்கோ யூஸ் பண்ணுறேன். எக்கோ டாஸ்க், இதை வந்துட்டு எனக்கு பிரேக் ஆகட்டும், பிரேக் சைன் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். போகிறோம், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டாஸ்கில் பிஹெச்பி நெட் பண்ணுறேன், லோவில் ஹைன்னு வைக்கேன் எட் டாஸ்க். ஓகே, நமக்கு எதுவும் வரல. ஏன் வரல? ஓகே, நான் மறந்துட்டேன். ஓகே, நான் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால், இந்த ஃபார்ம் எங்கே எக்ஷன் ஆகணும், இந்த ஃபார்மோட எக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ அதை இப்போ சொல்லுவோம். இப்போ இங்கே நோட் பண்ண உங்களுக்கு எவ்வளோங்கும், இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ஃபார்முக்கு எக்ஷன் வந்துட்டு ஹேஷ் போட்டிருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த யூசர் டாட் பிஹெச்பி இதுக்கு நடக்கட்டும் எனக்கு அப்படின்னு இருக்கேன். மெத்தட்டும் கொடுக்கல, மெத்தட் போஸ்ட். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வேலை செய்யும். பிஹெச்பி லோ வந்துட்டு ஹை. ஓகே, திரும்பவும் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை? யூசர் டாட் பிஹெச்பி எலெக்ஷன் நடக்கணும். ஓகே சொல்லியாச்சு. தென் டைப் சப்மிட் டாஸ்க் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ப்ராப்ளம் எங்கன்னு சொன்னால், நம்ம பழைய கோடில் என்ன செஞ்சிருக்கோம். ஓகே, பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம போஸ்ட்டை ஸ்மாலில் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ அவரை கேபிட்டலில் யூஸ் பண்ணணும் போஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே லோன் வந்துருக்கு. அப்புறம் என்ன செய்யறேன், இங்கே பிஹெச்பி மீடியம் ஹை எட் பிஹெச்பி ஹைன்னு வந்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், நமக்கு இங்கே டிரெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இங்கே எக்கோ ஆகுறத நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், நம்மளோட டேட்டா பேஸில் ஒரு ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? இதான விஷயம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரி, ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னால் இன்சர்ட் இன்ட்டு டாஸ்க். டாஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்துட்டு டாஸ்க் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ வேல்யூஸ் என்ன செட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் எட் பண்ண வேண்டியது நம்ம என்ன செய்யணும்னா, பிஹெச்பி சும்மா ஒரு நார்மலாக ஏதாவது எட் பண்ணி பார்ப்போமே. பிஹெச்பி அங்கே எட் பண்ணாதே எட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு லோ ஒன்று கொடுக்கும். லோ இப்போ வேறு ரன் பண்ணுவோம். ஓகே, நமக்கு எரர் ஒன்றுமே இல்லாமல் எட் ஆகிடுது. ஸோ இங்கே வந்துட்டு டாஸ்க்கை பார்ப்போம். டாஸ்கில் வந்துட்டு பிஹெச்பி லோ வந்து எட் ஆகிடுது. ஸோ எட் ஆகிற கோட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழங்கிட்டு தானே எஸ்கியூஎல் கோரி வந்துட்டு. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே இருக்கிற எக்கோ டிலீட் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன், எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு
இப்போ இந்த டாஸ்கையும் இந்த இம்பார்ட்டன்ஸையும் இந்த வேல்யூவில் இருக்கிற பிஹெச்பி தானே இவருக்கு நம்ம போஸ்ட் பண்ணி விட்ட மாட்டாச்சு. இந்த இடத்த டாஸ்க், இந்த இடத்த இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும், SQL query ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் ட்ரை நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல வே ஒன்றில் போவோம். ஸோ கான் query SQL. ஓகேவா? ஸோ எக்கோ டாஸ்க் எட் எல்ஸ் எக்கோ எரர் அப்படின்னு போடும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அன்டிஃபைண்டபிள் வேரியபிள் கான் ஃபங்க்ஷன் query. ஓகே, 2 பிரச்சனை வந்துச்சு. ஒன்று இப்போ ஃபஸ்ட் எரர் வந்துட்டு அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்றது தானே. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம ஓகே டாஸ்க் வந்துட்டு எல்லாம் செஞ்சிருக்கேன், கொன்னெக்ட் பண்ணிக்கேன், பட் வந்துட்டு டேட்டா பேஸ் கனெக்ஷன் பண்ணல. ஸோ டேட்டா பேஸ் கனெக்ஷன் எங்கே இருக்கு, வெளியே இருக்கு. ஸோ இங்கே போயிட்டு இன்க்ளூட் /db கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துச்சு டாஸ்க் எடட் அப்படின்னு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு 2 டாஸ்க் வந்து இந்த இடத்துல 2 டாஸ்க் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 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 கூகுள் க்ரோம் தானே, இந்த கூகுள் க்ரோமில் வந்துட்டு ஆட்டோ சப்மிஷன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த வர்ற வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய சப்மிஷனை வந்துட்டு திருப்பி ரன் பண்ண விட்றது. ஓகே, சிம்பிள் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல 2 தானே இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னொருக்கா ரீலோட் பண்ணுறேன் பேஜ். இங்கே பாருங்கள், கன்ஃபார்ம் ஃபார்ம் ரீ சப்மிஷன் வருதா? த பேஜ் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் யூஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, சிம்பிளாக என்ன வழக்கம் சொன்னால், இந்த பேஜில் வந்துட்டு ஒரு சில குக்கீஸ் செட் ஆகிருக்கும். ஒரு சில நான் சொல்லியிருந்தானே, ஒரு செஷன் வந்துட்டு பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த செஷன் வந்துட்டு நமக்கான டேட்டா வந்துட்டு பேக்ரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா வந்து இவர் என்ன செய்வாருன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒவ்வொரு டைமும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரீசப்மிஷன் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு நான் கண்டினியூ கொடுத்தேன்னு சொன்னால், இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் 3ஆவது டேட் ஆகிருக்கும். ஸோ இதான் வர்ற வேலை எல்லாம் சேம் ஆகிருக்கும். இந்த PHP ஹை இவனை கடைசியாக வந்துட்டு லோவில் கொண்டு வச்சு லேர்ன் அப்படின்னு வைக்கினேன். இப்போ டாஸ்க் எடட்னு வந்துட்டா இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் 4ஆவது வரும். நான் திருப்பி இந்த இடத்துல எதுவுமே இல்லை, நான் சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு 5ஆவதாக லோன் வரும். கடைசி என்ன இருக்குதோ அது வந்துட்டு சப்மிஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. நம்ம அதை அடுத்தடுத்து இதில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு டாஸ்க் கெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகே, டாஸ்க் கெட் பண்ணுற கோடி தான். ஓகே, சிம்பிள். இந்த இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று மீதி. நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த கொரி வந்துட்டு ரன் ஆகுதா இல்லையான்னு பார்த்திக்கணும். இப்போ இந்த இடத்துல இஃப் போட்டுவிட்டோ டாஸ்க் ஹெட் ஆகிருக்கி அப்படின்னு சொல்கிறேன் நான். சம்டைம்ஸ் ஹெட் ஆகலன்னு என்ன நடக்கும், அதை நான் எல்ஸில் சொல்லிக்கேன் தானே. பட் இந்த இடத்துல நான் கண்டிஷன் ஒன்றும் சொல்லலை, சும்மா SQL query ரன் பண்ணி விட்ருக்கேன், அவ்வளோதான். அப்போ எல்லா டைமும் ட்ரூ அப்படிங்கிற விஷயம் வரும். எரர் ஆகினா கூட ஃபால்ஸ்னு வராது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ட்ரூவா இல்லையா அப்படின்னு பார்க்க. இந்த இடத்துல எரர் வருது. என்ன எரர் வருது, இந்த இடத்த நான் எரர் செக் பண்ணுறதுக்காக ஸோ கோல் அன்டிஃபைட் மெத்தட் SQL எரர் லைன் நம்பர் எத்தனை 12வது லைன் இருந்தாயி. இப்போ என்ன டவுட் இருந்துச்சுன்னா, கனெக்ஷன் எரர் ஓகே, ஓகே இது ஓகே. அண்ட் TRV அப்படிங்கிறது வந்துட்டு என் ப்ளூ ஆகலை ஒரு வேலை. ஓகே இப்போ ஓகே சரி. ஓகே, இப்போ டாஸ்க் எடட் அப்படின்னு வந்து ஓகே எவ்வளோ தான். ஸோ டாஸ்க் எட் பண்ணியாச்சு. ஓகே, டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது. இது வந்துட்டு டூப்ளிகேட்டாக ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 16 இது வந்து. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆகி நான் அதை அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு ரிமூவ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிச்சிருந்தானே, ஸோ அதை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஓகே லாக் அவுட் எல்லாம் வேலை செய்யாது. ஸோ நான் அந்த இடத்துல இருந்து என்ன index.html ஓகே டாஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்துட்டேன். ஸோ நான் அந்த இடத்துல லொகின் பண்ணுறேன். ஸோ நான் இப்போதைக்கு அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர். ஸோ நான் வந்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல யார் வந்திருக்கான்னு சொல்லி ஒரு இது ஒன்று இல்லாமல் இருக்குது தானே. ஸோ நான் அதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால், செஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே எல்லாத்துக்குமே முதல்ல இந்த கண்டெய்னரில் டாஸ்க் லிஸ்ட். ஸோ அவர் அங்கே இருக்கார். ஸோ நம்ம நார்மலாகவே நான் ஒரு இது ஒன்று பண்ணுறேன். இதில் வந்துட்டு யூசர் நேம் அப்படின்னு வைக்கேன், கிளாஸ் நேம் மட்டும். ஸோ அந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு ஓகே ஹலோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு PHP டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த PHP டேக்கில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், செஷனை பாஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு இங்கே பெருசாக எதுவுமே செய்ய போகிறதில்ல. எக்கோ
இந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்கிறேன் அண்டர்ஸ்கோர் செஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம் சரி. ஸோ நான் செஷனில் வந்துட்டு நான் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பேன். யூசர் நேம் இந்த இடத்துல என்ன எரர் வந்தீங்க பாருங்களா, அன்டிஃபைன்ட் குளோபல் வேரியபிள் செஷன். ஓகேவா. ஸோ ஒரு செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் செஷன் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துருக்கிறத விட செஷனை ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ஆகமேலுக்கு ஓகே ஓகே செஷன் ஸ்டார்ட் அப்படின்னு. ஓகே இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ செஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் எரர் கீ யூசர் நேம் அப்படின்னு வந்தீங்க. ஓகேவா. ஸோ அன்டிஃபைன்ட் எரர் கீ அப்படின்னு வந்தீங்க. இதில் எரர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளான எரர் ஒன்று தான். ஓகேவா. பெருசாக எல்லாமே சிம்பிளான நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தானே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு சில வேரியபிள்ஸ் ஒரு சில யூசர் நேம்ஸ் வந்துட்டு டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ அந்த டிஃபைன் பண்ணதை நம்ம வந்துட்டு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன் if not equal set இதில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் செஷன். ஓகே செஷனுக்குள்ளே யூசர் நேம் செக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நோட் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்துட்டு இசெட் பண்ணிக்கேன். ஸோ இசெட் வந்துட்டு செக் பண்ணுறது இருக்குதா, செட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ நான் அதுக்குள்ள என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஹெடர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி லொக்கேட் பண்ணுறேன். எதுக்கு login.phpக்கு லொக்கேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட எங்கே இருக்காரு லொகின் பேஜ் வந்துட்டு ஓகே இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு பின்னுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற லொகின் பேஜ் வரும். ஓகே இப்போ திரும்ப பெக் வாரன். ஸோ லொகின் பேஜ் இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு யூசர் நேம் அட்மின் 1 2 3 ஓகே வரல. ஓகே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொன்னால் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ரெப்ளிகேட் ஆகணும்னு தான் என்ன செஞ்சுருக்கோம். ஸோ இந்த யூசர் நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நம்ம லொகின் பேஜில் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண மறந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பெருசாக எதுவுமே இல்லை. $sign underscore செஷன் இதில் யூசர் நேம் ஈக்குவல் டு $sign யூசர் நேம். ஓகே இப்போ யூசர் பேஜில் இருக்கிற யூசர் நேம் ஓகே இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். அட்மின் 1 2 3 ஓகே மறுபடியும் வேலை செய்யலை. என்ன பிரச்சனை? ஐயோ மீண்டுமா நான் சொன்னதை நானே மறந்துட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, நம்ம வந்துட்டு ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த செஷனை நேரத்தோடு செல்லிடணும், ஃபெஸ்ட்டுக்கே செல்லணும். இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேன், நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வேரியபிளோட டிக்ளேர் பண்ணிக்கேன். ஆனால் செஷனுக்கே தெரியாது. இங்கே பார்த்தீங்களா. ஸோ செஷனை வந்துட்டு மேலுக்கு போடணும். இதுக்கு மேலுக்கு பாருங்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் பார்த்தீங்களா என்ன வந்துக்குது, ஹலோ அட்மின் அப்படின்னு வந்து. இப்போ நம்ம என்ன செய்வோம் சொன்னால் பெக் ஆகிட்டு நம்மகிட்ட நிறைய யூசர்ஸ் தானே, அந்த யூசரில் ஒரு யூசரில் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா அது வாரத்துக்கு லேட் ஆகுது. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நேம் 12 1 2 3 என்ன பாஸ்வேர்டு என்ன 1 2 3 THASNWM. யூசர்ஸுக்கு போயிட்டு 12 தஸ்னீம் 2012 ஓகே தஸ்னீம் 12 என்னோட பாஸ்வேர்டு வந்து என்னன்னு சொன்னால் ASN தஸ்னீம் 2003 1 2 3 ஓகே இங்கே பாருங்கள் தஸ்னீம் 12 அப்படின்னு வந்து. ஓகேவா. ஸோ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த ஏரியாவை கொஞ்சம் டிசைன் பண்ணணும். என்ன ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அந்த இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தானே, உங்களுக்கு என்ன செய்கிறேன் .b யூசர் நேம் ஒரு பேடிங் 10 பிக்சல். ஓகே அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். ஓகே இப்போ டிஸ்பிளே till it's cool, just cool, into the mouth. Nice. ஓகே இந்த இடத்துல நல்லா பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் செய்யலை. ஸோ யூசர் நேம் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்துட்டு பேடிங் 20 பிக்சல்ஸ் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கேன். கேபிட்டலைஸ் மீன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வரும். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆஃப் ஒயிட் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே வந்துட்டு இன்லைன் டாக் அண்ட் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். இந்த பொசிஷன் அப்சல்யூட் என்ன கேஸ்ன்னு சொன்னால் இப்போ இந்த பொசிஷனை நான் கொடுக்கலப்போ இப்படி அப்போ இப்போ இந்த பாருங்கன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அதாவது நம்ம டாஸ்க் கெட் பண்ணுற இந்த ஃபார்ம் வந்துட்டு கீழே வந்துடு. இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த இந்த வேறு இருக்கிறது தானே வேறு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த பாக்ஸ் இருக்காது தானே இந்த யூசர் நேம் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னால் மற்ற இடங்களையுமே ஒக்குப்பை பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா.
ஸோ இந்த இடத்த நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த அக்குப்பை பண்ணி வச்சுக்கிற இடம் எல்லாமே தானே அது எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இவர் தனியாள், ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த யூசர் நேம் பாக்ஸுங்கிறது தனியாள். ஸோ தனியால் இருக்கிற பட்சத்தில் நம்ம எங்கே நான் மூவ் பண்ணிக்கலாம், இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால தான் நான் அப்படி. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஓகே மரம் வந்துட்டு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிங்க. ஏன் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இப்போ நான் பி டேக்குள்ளே தானே, அதாவது பேராகிராஃப் டேக்குள்ளே தான் வந்துட்டு ஹலோ அண்ட் யூசர் நேம் வர மாதிரி வச்சுருந்தேன். ஓகே இப்போ எனக்கு வந்து யூசர் நேமுக்கு மட்டும் தனி கலர் வரணும் அந்த மாதிரி, அதனால் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிடுங்க. சிம்பிளான கான்செப்ட் ஒன்று தான். ஓகே டிசைனால் பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு செஷன் எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம், அண்ட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் ரெண்டாவது வந்துட்டு எப்படி வந்துட்டு யூசர் நேம் அதாவது செஷன் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே அண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் சொதப்பும். ஓகே நீங்கள் எண்டையே அப்படியோ பார்த்து டைப் பண்ணியிருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மிஸ்டேக்கை பார்க்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் அதை என்னன்னு சொல்லி பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் கேளுங்க. இப்போதைக்கு வந்துட்டு இவ்வளோ தான். இனி அடுத்த கிளாஸில் வந்துட்டு இந்த டாஸ்க்கை வந்துட்டு எப்படி இப்போ எட் பண்ண டாஸ்க்கை வந்துட்டு நான் பார்க்கத்தானே வேணும். இப்போ இங்கே எத்தனை டாஸ்க் இருக்கி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டேட்டா பேஸில் வந்துட்டு டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 16 டாஸ்க்குக்கு மேலே இருக்கு. ஓகே 16 டாஸ்க்கு மேலே இருக்கு. இந்த 16 டாஸ்க்கையும் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு இதில் டூப்ளிகேட் ஆகிட்டே இங்கே பாருங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டூப்ளிகேஷனே நம்ம இல்லாமல் ஆக்கணும். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான், அந்த கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துருக்கேன். ஓகேவா? எடுத்து அதில் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ண டேட்டா வச்சு எப்படி வந்துட்டு ஒரு லொகிங்கை கன்ஃபிக் பண்ணி நம்ம யூசர் பேஜை க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு யூசர் பேஜுக்கு வந்து யூசர் எப்படி டேட்டா எட் பண்ணுவார், எப்படி அந்த டேட்டாவை வந்துட்டு ட்ரே பண்ணுவார், அட்மின் பேனல் வந்துட்டு இப்படி ஒர்க் ஆகும். ஓகே இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் வந்துட்டு இந்த கோடிங்கையோ இந்த இதையோ வந்து பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். ஓகே டேட்டா ஹெட் ஆகுதுன்னு சொன்னால் எப்படி ஹெட் ஆகுது, அப்படி ஹெட் ஆகணும்னு சொன்னால் என்ன கோடிங்கை யூஸ் பண்ணணும், அந்த பேசிக்கான அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. கோடிங்கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஃப்ரண்ட் அண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓனாக ட்ரை பண்ணக்கில் வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும். இப்போ நான் வந்துட்டு என்னென்னு சொன்னால் எனக்கு நான் பண்ணுற எல்லா கோடிங்கும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணுறதால தான் சின்ன எரர்களாக வரும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் செஷனை வந்துட்டு கீழே போட்டதால் பிரச்சனை, மேலே போட்டதால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வேறு செய்யுது. டபுள் கோட் போட்டதால் பிரச்சனை, ஸோ டபுள் கோட் இல்லாமல் ஆகினதால எல்லாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் வரும். ஓகேவா? பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணத்தான் இந்த ரியலான எரர்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எரர் வரக்கில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே இல்லைன்னு சொன்னால் நான் என்கிட்ட அனுப்புங்க, நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.